வியானா வச்சு வெளுத்து வாங்கி விட்டுருச்சிங்க. கிறிஸ்டபர் மூஞ்சை வச்சுக்கிட்டு என்கிட்ட நீ பேசுறியா? நடித்து 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 நடிப்பை காட்டி சென்டிமெண்ட்டை காட்டி அழுது அழுது ஏமாற்றி மக்களை ஏமாற்றி விஜய் சேதுபதி ஏமாற்றி எல்லாரையும் ஏமாற்றி பாரு கமருதின்னு வெளியே அனுப்பிவிட்ட. கேம் ஆடுறவங்களெல்லாம் வெளியே அனுப்பிவிட்டு நீ பாட்டுக்கு குத்துக்கள் மாதிரி இங்கே உள்ளே உட்காந்துக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கிய. நீ நாடகக்காரி, அப்படி வேஷக்காரி, ஒரு மெச்சூரிட்டி கிடையாது. இந்த வயசுக்கு ஏற்ற மெச்சூரிட்டி இல்லை. அவர் சொல்கிறாரு வினோத், வயசுக்கேற்ற மெச்சூரிட்டி இல்லாமலாம் கிடையாது, எல்லாம் இருக்குது, தெரிஞ்சே நடிக்குதுங்கிற. எனக்கு தெரியாது நினைக்கிறியா? எவன் நடிக்கிறான், அவன் போய் சொல்கிறான்னு. இதெல்லாம் சொன்னால் தப்பாயிருமே. சரி, இந்த மாதிரி பெரிய அளவில் இன்சிடென்ட் நடந்திருக்கேன்னு தான் சொல்லாமல் இருக்கேன் வியானா. மற்றபடி கிறிஸ்டபர் மூஞ்சை பற்றி எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி போட்டு பொழந்துட்டாங்க. சாண்ட்ராவை முழுமையாக தோலுரித்து எக்ஸ்போஸ் பண்ணிய வியானா. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 நீ வேறு லெவலுங்க. ஒன்றும் இல்லைங்க, அதாவது வியானா வெளிலேருந்து கெஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ ஒரு ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட்ஸ் கடைசியாக வந்து இந்த ஃபைனல் வீக் செலிப்ரேஷனுக்காக வந்திருக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது இவங்க போய் மெழுக்காக உட்காந்துக்குது. சாண்ட்ரா நடிச்சுக்கிட்டு போய் உட்காந்துக்கிட்டு வேலையும் பார்க்கறதுக்கு வக்கு இல்லை, போட்டு முடிச்சிருச்சு வியானா. என்ன வேலை பார்க்க சொல்லுதுங்க? நான் கெஸ்ட்டு, நான் கண்டஸ்டண்ட்டே கிடையாதுடா, இந்த நீங்கள் தான் கேமில் இருக்கீங்க, இன்னமும் காசு வாங்குறதுக்கு போட்டியில் இருக்கீங்க, நான் முடிஞ்சு போச்சுண்ணா, என்ன வெளியே அனுப்பிட்டாங்க. திரும்ப செலிப்ரேஷன் ஒரு டாஸ்க்கை கொடுத்து பிக் பாஸ் உள்ளே அனுப்பியிருக்காங்க, ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கேன். என்ன போய் வேலை செய்கிறேன். சரி, எல்லோரும் பாத்திரம் கழுவாங்களே அப்படின்ட்டு, சரி நம்மளும் ஹெல்ப் பண்ணுவோம், எல்லோரும் சேர்ந்து செய்வோம் தான் நான் சொன்னது, எல்லாருமே சொன்னது. பாத்திரத்துக்கு கேட்டால் நீ போய் பாத்திரம் கழுவு அப்படிங்கிறா அப்படின்னு கடுப்பாயிருச்சு வியானா. நீ போய் பாத்திரம் கழுவுனா என்ன அர்த்தம்? வேலை பார்க்க துப்பு இல்லை, ஒரு மெச்சூரிட்டியும் கிடையாது, நாடகத்தை போட்டு எல்லாரையும் வெளியே அனுப்புவேன். ஈவில்னஸோட உச்சம் தான் நீனும் உன் புருஷனும். உடனே அடுத்து இங்கே பாரு, அவன் பிரச்சனை தான் வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி திவ்யா சொல்லுது. என்ன பிரச்சனை வந்தால் அவன் பெரிய அவனே வெளியே உட்காந்துக்கிட்டு பேப்பர் அப்படி மாதிரி பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு வெத்து தான் எல்லாமே உட்காந்துக்கிட்டு வெத்துவாக பேசிக்கிட்டு இருக்கிறது தான். சும்மா உட்காந்து சீனை போட்டுக்கிட்டு இருக்காங்க. வெளில போய் பாரு, ஒன்றும் வேஸ்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி போட்டு பொழந்துருச்சுங்க வியானா. ஏன் கிறிஸ்டபர்னு சொல்கிறேன்னு கேட்குது திவ்யா கேட்குது. ஆமாம், இந்த ராட்சசன் கிறிஸ்டபரா அப்படின்னா? ஆமாம், அப்படி தான் போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, வெளியில் முடிச்சு விட்டுட்டு இருக்காங்க கதையை அப்படின்னு சொல்லிடுச்சு வியானா. ஓப்பன் பண்ணிடுச்சு. அண்ணா உங்களுக்கு ஒன்று புரியுதானே? உள்ளே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குண்ணே, வெளில பாருங்கண்ணே இன்னும் வேறு மாதிரி இருக்குது அப்படின்ட்டுருச்சு. இப்போ உள்ளே நடக்கிற ஸ்டோரி வேறு, வெளியில் பார்த்தீங்கன்னா வேறு. திவ்யாவுக்கு புரிஞ்சிருச்சு, ஆகா சாண்ட்ரா போட்டு எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. பார்வோட ஃபேன்ஸு, கமரு ஃபேன்ஸு எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ விஜய் சேதுபதிக்கு அடி விழுவுது, பிரஜன் குடும்பத்துக்கு அடி விழுவுது, எல்லாருக்கும் அடி விழுவுதுன்னு. அந்த குழந்தைங்க தான் பரிதாபம். ரெண்டும் நல்லா தங்கமான குழந்தைங்க, சாண்ட்ராவோட குழந்தைங்க. ஆனால் இதுங்க ரெண்டும் எப்படி இருக்குது பாருங்கள். புருஷனுக்கு பொண்டாட்டி சளைச்சதில்லை, பொண்டாட்டிக்கு புருஷன் சளைச்சதில்லை. வெளில உட்காந்துக்கிட்டு கேஸ் போட்டுருவேன், அது போட்டுருவேன், இது போட்டுருவேன்னு பேசிக்கிட்டு இருக்கான் அவன் உட்காந்துக்கிட்டு. என்ன ஒன்றெல்லாம் முடிச்சு விட்ருவாங்கடா, என்னடா போட போகிற? வினோத்துக்கெல்லாம் ஆளுங்கட்சி சப்போர்ட் இருக்குது, பாருக்கு ஆளுங்கட்சி சப்போர்ட் இருக்குது, உனக்கு விஜய் சேதுபதி சப்போர்ட் மட்டும் தான் இருக்குது, விஜய் டிவி சப்போர்ட் இருக்குது. அதை வச்சு என்ன பண்ணுவ நீ? ஒன்றும் பண்ண முடியாது. கமரு அந்தளவுக்குலாம் போக மாட்டாங்க. இதில் வேறு சாண்ட்ரா சொல்லுதுங்க, ஆள் வச்சு அடிச்சிடணும்னு பயமாக இருக்குது. இதெல்லாம் என்ன பேச்சு? உன் நடிப்பெல்லாம் ஓப்பன் பண்ணி கிழிச்சு விட்டா வியானா. உடனே சொல்லிட்டாரு வினோத், எனக்கு தெரியும், பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவேன் யார் பொய் சொல்கிறா, நீ சொல்கிறது பொய் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்ட்டாரு வினோத். திவ்யா தான் அமைதியாக கேட்டுகிட்டு இருக்கு. ஆகா பிரச்சனைங்குது. என்ன பிரச்சனை வந்தால் என்ன பண்ணிடுவான்? நடிக்கிறாப்பா திவ்யா இன்னமும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கா. அது ஒரு பக்கம் விக்ரம் நடிக்கிறான், பொட்டி எடுத்துகிட்டு போகிறேங்கிறான், இந்த பக்கம் இது நடிச்சுக்கிட்டு இருக்கு. அரோரா ஒரு பக்கம் வயிற்றுச்சலில் இருக்குது. வியானாவோட அம்மாவுக்கு பார்வை பிடிக்கும்னு சொல்லிடுச்சுங்க. அது என்னென்னா, உனக்கு யார் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்கள் அம்மாவுக்கு யாரை பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டோன்னே பார்வை ஏன் பிடிக்கும்னா, அவன் போல்டாக இருக்கா இதாக இருக்கான்னு. இல்லை கார்லேருந்து பிடிச்சி தள்ளி விட்டதெல்லாம் பார்த்தாங்களா அப்படின்னு. பார்த்தாங்க, ஆமாம் அஃப்கோர்ஸ் பார்த்தாங்க, இருந்துமா அப்படின்னு. இல்லை வாயில் வந்துடுச்சு, சாரி அதை பற்றி பேசிட்டேன் அப்படின்னு வியானா சொல்லுது. பார்வை பிடிக்கும் அவ்வளோதான் அப்படின்னோடனே வயிற்றுச்சலில் உட்காந்துருக்குங்க. அரோராவுக்கு அப்படியே தாங்க முடியல. ஆகா அவ்வளோ பிடிக்குமா? என்ன பிடிக்காதா? உன்னை எப்படி பிடிக்கும்? பலூனக்கா ஒன்றா நாய் கூட பிடிக்காது. விஜய் சேதுபதி இந்த பலூன்னு கசக்கிறதுக்கு அலைகிறாங்க பாரு, அவங்களுக்கு மட்டும்தான் பிடிக்கும். இந்த விஜய் டிவியில் உள்ள சில தற்கொலைகளுக்கு பிடிக்கும், அப்புறம் விஜய் சேதுபதிக்கு பிடிக்கும். பிக் பாஸ் உட்காந்துருக்கான் பார்த்தியா, மேலே உட்காந்துட்டு ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான்ல, அவன் பலூன் மேலே குறியாக தான் இருக்கான். அவன் பேசுகிற வலியுறது பேசுகிறதுலே தெரியல, அவன் பலூனுக்காக உட்காந்துருக்கான். அவங்களுக்கு பிடிக்கும், வியானாம்மாவுக்கு ஒன்று பிடிக்காது. புரியுதாம்மா? மாற்றம்லன்னு வேறு சொல்லிட்டாரு. 3 நாள் உட்காந்து அழுதேன்,
வந்து பார்வை வெளியே அனுப்பிட்டாங்கன்னு ரெட் கார்டுக்கு மிஸ் பண்ணுறேன் அதான் இங்கே இருக்குது அப்படின்னோடனே சென்ட்ரெல்லாம் ஒரு மாதிரி பார்க்குது, அரோரா ஒரு மாதிரி பார்க்குது, என்னடா அப்படின்னு. இதில் ஒரு திமிரு பேச்சு வேறு. ஏன்னா அவளே வந்து டாஸ்க்கு சொல்லியிருக்காங்க, செலிப்ரேஷன் சொல்லியிருக்காங்க, நீ வேறு அப்படின்ட்டு வியானா மேலே வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்கா அரோரா. அரோரா நீ என்ன கக்கு வேணாலும் கக்குமா, முதல் ஃபைனலிஸ்ட் வெளியே போகிறது நீ தான். இல்லை உன்னை வந்து கண்டிப்பாக ரன்னர் வரையும் கொண்டு போகிறாங்கன்னு வச்சுக்கிங்க, அங்கே போய் உன்னை மூக்க உடஞ்சி வினோத்துக்கு டைட்டில் கொடுப்பாங்க. நீ வேணால் எழுதி வச்சுக்க, நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்னை உள்ளே வச்சுருக்காங்கம்மா. டிடிஎஃப் மட்டும்தான் நீ ஆடியிருக்க, ஒழுங்கா கேம் ஆடியிருக்க, அதுவும் உனக்கு ஃபேவரான டாஸ்க்லாம் வச்சாங்க, இருந்தாலும் நீ ஃபிசிக்கலாக ஆடியிருக்க, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் வந்து நீ அண்ணன் பாரு ஒரு கேவலம், பலூனை வச்சு உன் பலூனை வச்சு கமருதீன் முதுகில் உரசனிய, துஷாரை கூப்பிட்டு உள்ளே வா கிஸ் கொடு கக் பண்ணுன்னு பாத்ரூமில் கூப்பிட்டிய ஓல் போடுறதுக்கு. நீ எவ்வளோ பெரிய ஓலு, பலூன் ஓலு. நீ எல்லாம் பேசுகிற, வியானாவை பேசிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாரு. உன்னை வந்து கொண்டாந்து வச்சுருக்காங்க பாரு உன்னை. அவர் சொல்லிட்டாரு, வினோத்துக்கு மட்டும்தாங்க தெரியுது, வச்சு கலாச்சி விட்டார். அப்படி பேசி கீசி 3 பேரை அனுப்பிச்சி விட்டேன். சாண்ட்ரா ஆரவரெல்லாம் கலாய்க்கிற அளவுக்கு நம்ம ஆகிட்டோம் பார்த்தியா அப்படின்னு போட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாரு. சக்காசா மூடுவில் போயிட்டாப்புல வினோத்து, தெரிஞ்சு போச்சு. பிடிச்சிட்டாரு, கப்புன்னு பிடிச்சிட்டாரு, எல்லாம் என்ன நடக்குதுன்னு பொழக்கிறாரு. பேக் பண்ணிட்டியாம்மா, துணி கிணி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டியா, நீ டைட்டில் வின்னர். அதாவது எப்படின்னா அரோரா சொல்கிறாங்க, ஸ்கேண்ட்ரா டைட்டில்லாம் அவங்க நிற்பாங்களாம், இந்த பக்கம் வந்து அரோரா நிற்பாங்களாம். அப்படியே வளைஞ்சிக்கிட்டு வந்தால் நீ டைட்டில் வின்னர் ஆக்கிடுவாங்க. உன்னை அரோரா உன்னை யூஸ் தான் பண்ணிப்பாங்க, உன்னை டைட்டில் வின்னர்லாம் ஆக்க மாட்டாங்க. அப்படியே ஆக்கினாலும் நீ வெளியில் மக்கள் மத்தியில் யூ ஆர் ஜஸ்ட் நத்திங். லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.